ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஸ்பார்க்கஸ் சேனல்ல 12th இங்கிலீஷுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கொஷின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. 35 மார்க்ஸுக்கு உங்களுக்கு பேராகிராஃப் கேட்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 41ல போய்ட்ரிக்கான இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கேட்பாங்க. அதில் நீங்கள் இந்த கேஸ்டல் பேராகிராஃபும் அவர் கேசோரினா ட்ரீயும் யூலிசிஸ் பேராகிராஃபும் வந்துட்டு இந்த 3 பேராகிராஃபுமே இந்த போய்ட்ரியில் நீங்கள் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 42ல ப்ரோஸ்க்கான பேராகிராஃப் கேட்பாங்க. அதில் த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அண்ட் நைஸ் கப் ஆஃப் டீ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ் ஆஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த 3 பேராகிராஃபும் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 42ல ப்ரோஸில் இருக்கும். ஸோ இந்த 3 பேராகிராஃபும் வந்துட்டு படிச்சுக்கோங்க. 3ல் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு வந்துடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 43ல சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அதில் வந்துட்டு ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் லைஃப் ஆஃப் பை அப்படின்ற பேராகிராஃபும் த மிட் நைட் விசிட்டர் அப்படிங்கிற பேராகிராஃபும் ரிமெம்பர் கேசர் அப்படின்ற பேராகிராஃபும் வந்துட்டு இந்த 3 பேராகிராஃபுமே வந்துட்டு படிச்சுக்கோங்க. 3ல் ஏதாவது ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. இல்லை நோட் மேக்கிங் ஆர் ஜெனரல் பேராகிராஃப் உங்களுக்கு வரும். நோட் மேக்கிங் ஆர் சம்மரைசிங் உங்களுக்கு ஒன்று கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் மை ஆம்பிஷன் இன் மை லைஃப் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க. இந்த ஜெனரல் பேராகிராஃப்ல மை ஆம்பிஷன் இன் மை லைஃப் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துல வந்துட்டு ரெண்டையுமே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 45ல லெட்டர் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்ல என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா பயோடேட்டா கேட்கலாம். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு ஜென்ரலாவோ இல்லை வந்துட்டு ஒரு அஃபிஷியல் லெட்டரோ வந்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும். பயோடேட்டானா என்னன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஜாப் சீக் பண்ற மாதிரி ஜாப் சீக்கிங்காக ஒரு பயோடேட்டா மேக் பண்ணுங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயோடேட்டா மேக் பண்ற மாதிரி வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 46ல spot the error and rewrite the sentence correctly or filling the blanks இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் எது நீங்கள் பெஸ்ட்டு எழுதுறது அப்படின்னா ஸ்பாட் தி எரர் எப்படி வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சு எழுதலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். தென் கொஸ்டின் நம்பர் 47 ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் வித் த ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ அப்படின்ற கொஸ்டின். நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா read the following passages and answer the questions in your own words அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துல நான் எது பெஸ்ட்டாக சொல்வேன் அப்படின்னா இந்த ரீட் த ஃபாலோவிங் பேசேஜஸ் தான். ஏன்னா உங்களுக்கு கொஷினும் கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு. ஸோ நம்ம அந்த கொஷின்லேருந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். ஸோ மேலே பேராகிராஃபில் சில ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு 1 2 3 போட்டு அந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கிராமர்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.